ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1958 வருஷம் வெளியான திரைப்படம் தான் பதிபக்தி அப்படிங்கிற திரைப்படம். தென்னிந்திய சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவரான பீம்சிங் அவர்களின் படைப்பில் உருவான இந்த பதிபக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி, ஜெமினி கணேசன், என் ராஜம், வி நாகையா, விஜயகுமாரி, டி.எஸ். பாலையா, சி.கே. சரஸ்வதி, கே.ஏ. தங்கவேலு, ஜே.பி. சந்திரபாபு, எம்.ஆர். சந்தானம் போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. இந்த பதிபக்தி திரைப்படத்தில் மற்றும் ஒரு காட்சியில் அல்லி மற்றும் மூர்த்தி கதாபாத்திரம் இருவரும் மருதாணியில் கைகளை பதித்து சுவரில் வைப்பது போன்ற காட்சியும், பிறகு வீட்டிற்கு வெள்ளை அடிக்கும் போது அவைகள் மறைந்து போவதும் பார்ப்பவர்களின் மனதை உருக்குகின்ற காட்சிகளாக அமைஞ்சிருக்கும். இயக்குனர் பீம்சிங் அவர்களுடைய திறமையை இது போன்ற காட்சிகளில் பாராட்டாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பதிபக்தி திரைப்படத்திற்கு பின்னணியில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது. இந்த திரைப்படம் ஒரு மல்டி ஸ்டார் காம்பினேஷன் திரைப்படம் மட்டும் இல்லை. பதிபக்தி திரைப்படத்தை கிளாப் அடித்து தொடங்கி வைத்தவரே ஒரு பெரிய ஸ்டார் தான். அவர் வேறு யாரும் இல்லை, நடிகை பத்மினி அவர்கள் தான். மல்லிகா என்கிற திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த பத்மினி அவர்கள் அதே மேக்கப்புடன் வந்து நியூட்டோன் ஸ்டுடியோவில் பதிபக்தி திரைப்படத்தை கிளாப் அடித்து தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல். சாவித்ரி அவர்களுடன் இணைந்து ஜெமினி கணேசன் அவர்கள் நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவித்ரிக்கு மிக சிறந்த கேரக்டர்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே அவர்களுடைய கணவனாய் சிவாஜியோடு பல படங்களில் நடிச்சிருக்காரு. பதிபக்தி, பாசமலர், பந்தபாசம் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருக்காரு ஜெமினி கணேசன் அவர்கள். மெல்லிசை மன்னர்களின் அற்புதமான இசையமைப்பில் உருவான பதிபக்தி திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்கள் எல்லாமே இன்றளவும் ரசிக்கும்படியான பாடல்களாகவும் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களாகவும் இடம் பிடிச்சிருக்கு. திரைப்படத்தில் இடம் பிடித்த எல்லா பாடல்களுக்கும் உண்டான வரிகளை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் தான். அன்றைய நாட்களில் மிகவும் புகழ்பெற்ற பாடகர்களான டி.எம். சௌந்தரராஜன், வி.என். சுந்தரம், பி. சுசீலா, ஜிக்கி மற்றும் ஜே.பி. சந்திரபாபு ஆகியோர்கள் படத்தில் இடம் பிடித்த வெற்றி பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த வகையில் மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் இந்த திரைப்படத்தில் மொத்தம் 9 பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு. பதிபக்தி திரைப்படத்தின் பாடல்கள் பின்னணியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் முதல்ல எல்லா பாடல்களையும் எழுத ஒப்பந்தமான பாடலாசிரியர் கவிஞர் மருதகாசி அவர்கள் தான். ஆனால் படத்தின் கதை சூழலை கேட்ட மருதகாசி அவர்கள் இந்த பதிபக்தி படக்கதைக்கு பாடல்களை எழுத பொருத்தமானவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தான் அப்படின்னு சொன்னாராம். அதன் பிறகுதான் படத்தின் எல்லா பாடல்களையும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களே எழுதியிருந்தாரு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல். தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்திய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் பதிபக்தி படத்தின் ஒரு பாடலில் கூட சிற்றின்ப வார்த்தைகளையோ அல்லது இருபொருள் வார்த்தைகளையோ வராமல் தனக்கே உண்டான தனித்தன்மையுடன் பாடல் வரிகளை எழுதியிருப்பார். தமிழில் 1958 வருஷம் மார்ச் 14 வெளியான இந்த பதிபக்தி திரைப்படம் தெலுங்கு மொழியிலும் கூட டப் செய்யப்பட்டு வெளியாகி வெற்றியை அடைந்தது. தமிழில் மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பில் உருவான இந்த பதிபக்தி திரைப்படமானது தெலுங்குல டி. சலபதிராவ் அவர்களுடைய இசையமைப்பில் உருவானது. தெலுங்கு மொழி பாடல்களுக்கு உண்டான வரிகளை எழுதிய பாடலாசிரியர் கவிஞர் ஸ்ரீ அவர்கள் தான். தெலுங்கு வெர்ஷன் பாடல்களும் இன்றளவும் ரசிகர்களை கவர்ந்த பாடல்களாகவே அமைஞ்சிருக்கு. தெலுங்கு வெர்ஷன்லையும் கூட இசையரசி பி. சுசீலா, ஜே.பி. சந்திரபாபு ஆகியோர்களது குரல்கள் இடம் பிடிச்சிருக்கும். கூடுதலாக பித்தபுரம் நாகேஸ்வரராவ், கண்டசாலா, மாதவப்பெட்டி சத்யம், கே. அப்பாராவ் ஆகியோர்கள் பாடியிருந்தாங்க. இந்த பதிபக்தி திரைப்படத்தில் அமைந்த அற்புதமான தத்துவ பாடல் தான் இறை போடும் மனிதருக்கே என்று தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலையும் இசையரசி பி. சுசீலா அவர்கள் தன்னுடைய தனித்துவமான குரலில் தனித்து பாடியிருப்பாங்க. பதிபக்தி திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய 2 சோலோ பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. இந்த பாடலின் மூலம் ஜீவகாருண்ய கொள்கையை மிகவும் அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் கருத்தாளமிக்க வரிகளில்
பதிபக்தி திரைப்படத்தில் இடம் பிடித்த மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் என்று தொடங்கும் பாடல். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை ஜே.பி. சந்திரபாபுவுடன் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பார். இந்த பாடலும் கூட பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் தொகையராவுடன் தொடங்கும் பாடல்தான். தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்தை சான்று சொல்வார் என்று அற்புதமான தொகையராவை எழுதியிருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். பட்டுக்கோட்டையார் 8 ஆண்டுகள் மட்டுமே தமிழ் சினிமாவில் பாடல்களை எழுதியிருந்தாலும் 8 நூற்றாண்டுகள் பேசப்படும் பொக்கிஷமான கருத்துக்களை கூறியவர் என்று சாவித்ரி அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்காங்க. பதிபக்தி திரைப்படத்திற்கு பின்னணியில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது. பதிபக்தி படத்துடைய ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் பற்றி சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் ஜெமினி கணேசனை சிவாஜி கணேசன் அவர்கள் துப்பாக்கியால் சுடுவது போன்ற ஒரு காட்சி படமாக்கப்பட்டுச்சான். அந்த காட்சியில் பயன்படுத்துவதற்கு டம்மி புல்லட்டுகள் நிறைந்த ஒரு துப்பாக்கியை சிவாஜி கணேசனிடம் கொடுத்திருக்காங்க. ஜெமினி கணேசனை நோக்கி சுடுவது போல அந்த காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது சிவாஜியின் கையில் இருந்த துப்பாக்கியில இருந்து ஒரு குண்டு அங்கு நின்று கொண்டிருந்த தயாரிப்பு நிர்வாகியான ஜி.என். வேலுமணி அவர்களின் காலில் பற்றுச்சான். அது டம்மி குண்டுகளாக இருந்தாலும் குண்டு பாய்ந்த வேகத்தில் அவரது காலில் இருந்து ரத்தம் கொட்டியதாம். இதை கண்டு சிவாஜி கணேசன் பதறி போனாராம். உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சிகிச்சை அளிச்சாங்களாம். பிறகு மருத்துவமனைக்கு ஜி.என். வேலுமணியை பார்க்க வந்த சிவாஜி கணேசன், நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்போது தயாரிப்பு நிர்வாகியாக தானே இருக்கீங்க, இனி நீங்கள் தயாரிப்பாளராக மாறுங்க, ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்குங்க, என்னை வைத்து முதல் படத்தை தயாரிங்க அப்படின்னு சொன்னாராம். நான் நடிப்பதுனால உங்களுக்கு பல ஃபைனான்சியர்கள் பணம் தர தயாராக இருப்பாங்க, அதனால் சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்த பிறகு தயாரிப்பு பணியை தொடங்குங்க. பீம்சிங் அவர்களே அந்த படத்தையும் இயக்குவார் அப்படின்னு சொன்னாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் சரவணா ஃபிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய ஜி.என். வேலுமணி அவர்கள் சிவாஜியை வச்சு பாக பிரிவினை திரைப்படத்தை தயாரிச்சிருந்தார். இதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் போன்ற பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சு பல வெற்றி திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு ஜி.என். வேலுமணி அவர்கள். அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த பதிபக்தி திரைப்படம் தான் அப்படின்னு சுவாரஸ்யமான செய்தியை சாவித்ரி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. மகா நடிகை சாவித்ரி அவர்களுக்கு ஏன் இவ்வளவு ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பு அத்தனை ரசிகர்களையும் கட்டி போட்டு வச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.